கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருடைய ஊழியக்காரன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர், பெரியவர், போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிற அனைத்து நன்மைகளையும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிங்க. பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கவலைப்படாதீங்க. இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 9வது வசனம். அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்த அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு உங்கள் பட்சத்தில் சேர்வார்கள். இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு உங்கள் பட்சத்தில் சேர்வார்கள். அதாவது ஆசா என்கிற ஒரு ராஜாவோடு கூட கர்த்தர் இருக்கிறதை கண்டு அநேக மக்கள், அநேக ஜனங்கள் அவன் பட்சத்தை வந்து சேர்ந்தாங்களாம். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் சில வேளையில் நான் யார்கிட்ட போய் சேரலாம், யாரு கூட சேர்ந்தால் நல்லா இருக்கும், யாரு கூட சேர்ந்த என் வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரிதாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் உங்க கூட இருப்பாருன்னா, உங்க பட்சத்தில் இருப்பாருன்னா, உங்க கூட வந்து அநேகர் சேர்ந்துருவாங்க. நீங்க ஒரு தலைவனாக மாறுவீங்க, நீங்க ஒரு தலைவியா மாறுவீங்க, நீங்க ஒரு வழிகாட்டியா மாறுவீங்க. ஆண்டவர் அப்படித்தான் உங்களை மாற்ற போகிறார். இயேசுப்பா உங்க கூட இருக்க போகிறார். உங்கள் பட்சத்துல ஆசா கூட அநேகர் வந்து சேர்ந்ததை போல அநேகர் சேர போறாங்க. அநேகர் உங்களோடு கூட இருக்க போறாங்க. அநேகர் உங்க கூட சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. தாவீது என்கிற மனிதனை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். தாவீதோடு கூட அநேகர் வந்து சேர்ந்தாங்களாம். அநேகர் வந்து சேர்ந்தாங்க. கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து சேர்ந்தாங்கன்னு தான் பைபிள்ல இருக்குது. நாம் அப்படிதான் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஏசு 60 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உதிக்கிற ஒளிநடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்களாம். அப்படின்னா ஒளியாகிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது எல்லாரும் நம்ம பக்கத்துல வருவாங்களாம். நீங்க கவலையே படாதீங்க. இத்தனை காலங்களும் ஒவ்வொரு இடத்திற்கா நீங்க அலைந்து திரிந்து அங்க போனா நல்லா இருக்குமா, அங்க போனா நல்லா இருக்குமா, அவங்க கூட சேரலாமா, இவங்க கூட சேரலாமா, யாரு கூட சேர்ந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இனி கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க கூட மக்கள் வந்து சேரத்தக்கதாய் உங்களை விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். நம்புவீங்களா? அதுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரை போய் ஜெபிக்க போகிறேன். இணைந்து ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமா ஆண்டவரே, ஆசா கூட நீங்க இருந்தனால எல்லாரும் வந்து ஆசா கூட சேர்ந்திருக்காங்க. அதே போல இந்த நாளில் இப்பொழுது அடியனோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கடோக்கி பாரும். இவர்கள் பட்சத்தில் அநேகர் சேரத்தக்கதாய் நீர் கூட இருந்து அற்புதத்தை செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகளை மாற்றியருளும், சூழ்நிலைகளை மாற்றியருளும். உம்முடைய கிருபை இவர்களை தாங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இவர்களில் இறங்கட்டும். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தர வேலையை கொடுங்க. தொழில் வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்வில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு ஏசப்பா நீர் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க. கொடிய வியாதியினால் ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற எல்லாருக்காக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இப்போ தொட்டு சுகமாக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அத்தனை தேவ மனிதர்களுக்காக, அவங்க குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஒரு அதிசயம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர். அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.